வெளிப்பட்ட அமெரிக்காவின் வேஷம் ட்ரம்ப்புக்கு அதிகரிக்கும் நெருக்கடி என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏன் நெருக்கடி, என்ன வேஷம் வெளிப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்தியா அமெரிக்கா இடையிலான உறவு அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கலாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். காரணம், இந்தியா ரஷ்யாவோட வர்த்தகம் மேற்கொள்கிறாங்க, ரஷ்யா கிட்டது எண்ணெய் வாங்குறாங்க. அதன் மூலமாக அந்த பணத்தை வைத்துக்கொண்டு ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக போரிடுவதற்கு, ஆயுதங்களை வாங்குவதற்கு பயன்படுத்துகிறாங்க, ஆயுதங்கள் தயாரிப்பதற்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு அமெரிக்கா குற்றம் சாட்டுறாங்க. அதனால் இந்தியா ரஷ்யாவோட வர்த்தகம் பண்ணக்கூடிய காரணத்தால் நாங்கள் இந்தியாவுக்கு வரி ப்ளஸ் அபராதம் விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இக்கட்டான சூழலை நமக்கு உருவாக்கி இருக்காங்க. பொருளாதார ரீதியாக அந்த பரஸ்பர அந்த வர்த்தகம் அப்படிங்கிறது பெரிய அளவில் பாதிக்கப்படக்கூடிய சூழல் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏற்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட நிலையில் இந்தியா ஒரு மாற்று வழி யோசிக்கணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்குள்ளே தள்ளப்பட்டிருக்காங்க. அப்படி யோசித்த ஒரு மாற்று வழி அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கே ஒரு பெரிய அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய வகையில் இந்தியாவுடைய நடவடிக்கைகள் அமைய போகுது அப்படிங்கிறதான் நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருக்குது. என்ன அப்படின்னா, உலகளாவிய வர்த்தகத்தில் அமெரிக்காவுடைய டாலர் இருக்கு இல்லையா, அமெரிக்க டாலர் தான் உலகளாவிய வர்த்தகத்தில் பயன்படுத்தப்படுது. எல்லா நாடுகளும் வர்த்தகம் பண்ணும்போது டாலரில் தான் பண்ணுறாங்க. இப்படி உலகளாவிய வர்த்தகத்தில் அமெரிக்காவுடைய டாலர் ஆதிக்கம் இருக்கு இல்லையா, அந்த ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் பிரிக்ஸ் நாடுகளுடனான வர்த்தகத்தை 100% இந்திய ரூபாயில் மேற்கொள்ள இந்தியா ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே லென்ஸ் நிகழ்ச்சியிலே நம்ம பார்த்தோம். இதுக்காக அண்மையில் கூட ஒரு அதிகார சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது. இந்த நடவடிக்கை உலக சந்தைகளில் டாலருடைய மேலாதிக்கத்தின் வீழ்ச்சியை விரைவுபடுத்தக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது அமெரிக்காவுக்கு நெருக்கடி தான். ஏன்னா நாங்கள் தான் உலக அளவில் பெரிய நாட்டாமை, நாங்கள் தான் பெரிய நாடு, நாங்கள் சொல்கிறது தான் சட்டமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய அமெரிக்கா அதனுடைய அந்த ஆதிக்க மனப்பான்மை உடைக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயந்தான் டாலருடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்துவது. அதை இந்தியா தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. இந்தியா மீது அமெரிக்கா கோபத்தில் இருக்கக்கூடிய நிலையில் அமெரிக்காவுக்கு இன்னும் நெருக்கடி கொடுக்கும் விதமாக தான் இந்த அறிவிப்பை வெளியிடப்பட்டு இருக்கு. முன்னதாக இந்திய ரிசர்வ் வங்கி மற்ற வங்கிகளுக்கு ஒரு அறிவுறுத்தல் வெளியிட்டிருக்காங்க. அதன் மூலமாக என்ன அப்படின்னா, வேர்ஸ்ட்ரோ கணக்குகளை திறப்பதற்கு முன் அனுமதி தேவை கிடையாது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த விஷயங்கள் நம்ம எல்லாமே முன்னாடி பார்த்தோம். அதன் ஒரு தொடர்ச்சியாக ஒன்று இருக்குது, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த புதிய கொள்கையின் கீழே மற்ற நாடுகளுடைய ஏற்றுமதியாளர்களும் இறக்குமதியாளர்களும் இனிமே இந்திய ரூபாயை பயன்படுத்தி வர்த்தக செட்டில்மெண்ட்டுகளை மேற்கொள்ள முடியும் அப்படின்னு அதை எளிமைப்படுத்தியிருக்காங்க. வேறு எந்த நாடாவது இந்தியாவிடமிருந்து பொருட்களை வாங்க விரும்பினா அவங்க தங்கள் நாணயத்தை முதல்ல அமெரிக்க டாலராக மாற்றணும். ஆனால் இனி அந்த அவசியம் கிடையாது. வேர்ஸ்ட்ரோ கணக்கில் இருக்கக்கூடிய இந்திய ரூபாயை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் அந்த சுற்றறிக்கையாக இருக்குது. இது அமெரிக்காவுக்கு எதிராக இந்தியா வைத்த முதல் செக்காக பார்க்கப்படுகிறது. இதே மாதிரி இந்தியாவிலிருந்து பொருட்கள் வாங்கப்படும் போதும் இந்த நடைமுறை அப்படிங்கிறது பொருந்தும். அமெரிக்கா இந்தியா மீது 25% வரி விதித்திலிருந்து அமெரிக்கா இந்தியா உறவில் கொஞ்சம் விரிசல் விழுந்திருக்கு அப்படிங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ரஷ்யாவில் இருந்து எண்ணெய் வாங்குவது குறித்து இந்தியாவை தொடர்ந்தும் இன்னமும் விமர்சித்து வருகிறது அமெரிக்கா. இந்த நிலையில தான் இந்தியாவின் மீதான அமெரிக்காவின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. யார்? அந்த நாட்டை சேர்ந்த மிக முக்கியமான ஒரு தலைவர். அவங்க யாருன்னா நிக்கி ஹேலி. இவங்க அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய கட்சி இருக்கு இல்லையா, குடியரசுக் கட்சி, அந்த கட்சியை சேர்ந்த மிக முக்கியமான ஒரு நபர் தான் நிக்கி ஹேலி. அவங்க ட்ரம்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. காரணம், நீங்கள் இந்தியா மீதான உங்கள் நடவடிக்கை என்பது கண்டிக்கத்தக்கது, ஏற்புடையது கிடையாது அப்படின்ற ஒரு நெருக்கடியை ட்ரம்ப்பு கொடுத்துருக்காங்க. அமெரிக்காவுடைய செய்தித்தாளுக்கு ஒரு கட்டுரையில் அவங்க அதை குறிப்பிட்டிருக்காங்க. அந்த கட்டுரையில் அமெரிக்கா சீனாவை போல இந்தியாவை எதிரியாக கருதக்கூடாது, ஏன்னா இந்தியா ஒரு சாதாரண நாடு கிடையாது, இந்தியாவை பகைத்து கொண்டால் அது ஒரு சிறிய பாதிப்பாக அமெரிக்காவுக்கு இருக்கும். ட்ரம்பினுடைய அரசாங்கம் வணிக வரிகளையோ இந்தியா பாகிஸ்தான் அமைதி பேச்சுவார்த்தையோ உலகின் மிகப்பெரிய 2 ஜனநாயக நாடுகளான இந்தியா அமெரிக்கா உறவில் விரிசல் உருவாக்கக்கூடாது. இந்தியா அப்படிங்கிறது உலகின் மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அதனால் அமெரிக்காவை போல இந்தியாவும் ஒரு பெரிய நாடு, உலகளவில் ஒரு ஜனநாயக நாடு. இப்போ 2 ஜனநாயக நாடுகளுக்குள்ளான ஒரு உறவில் விரிசல் ஏற்படக்கூடிய எந்த செயலையும் அனுமதிக்க முடியாது, பண்ணக்கூடாதுன்னு ட்ரம்ப்புக்கு எச்சரிக்கை விடுக்கக்கூடிய வகையில் அவங்க சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை கொள்கைகளை முழுமையாகவும் சீனாவுக்கு சவாலாக அமையும் வலிமை மூலமாகவும் அமைதி நிலைநாட்டவும் ட்ரம்ப் அரசாங்கம் அமெரிக்க இந்திய உறவை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்தணும் அப்படின்றாங்க. இந்தியாவை மதிப்புமிக்க சுதந்திரமான மற்றும் ஜனநாயக கூட்டாளியாக கருதணும்.
ரஷ்யாவில் இருந்து அதிகளவு எண்ணெய் வாங்குவதற்காக விதிக்கப்படக்கூடிய வரிகளிலிருந்து தப்பிக்கும் சீனாவை போல. ஏன்னா சீனாவும் ரஷ்யாவிலேருந்து நிறைய எண்ணெய் வாங்குறாங்க, ஆனால் சீனாவுக்கு வரி கிடையாது. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சீனாவுக்கு எப்படி தப்பிக்கிறாங்க, சீனாவுக்கு எப்படி வரி இல்லாமல் இருக்கோ அதே போல் இந்தியாவை நாம் நடத்தணும், இந்தியாவுக்கு வரி போடக்கூடாது அப்படின்னு நிக்கி ஹேலி சொல்கிறாங்க. ஆசியாவிலேயே சீனாவுடைய ஆதிக்கத்தை பேலன்ஸ் செய்யும் ஒரே நாடான இந்தியா, அந்த இந்தியாவோட உறவில் 25 ஆண்டுகால முன்னேற்றத்தை சீர்குலைப்பது அப்படிங்கிறது ஒரு கடுமையான ஒரு தவறு. அது மிக மிக தவறான ஒரு அணுகுமுறை அதை ட்ரம்ப் மேற்கொண்டிருக்கார் அப்படின்னு அவங்க குறிப்பிட்றாங்க. ட்ரம்பினுடைய அரசாங்கம் அமெரிக்காவினுடைய உற்பத்தி சாலைகளை திரும்பவும் அமெரிக்காவுக்கு கொண்டு வர நினைக்குது. இது இந்த ஜவுளித்துறை, அதே போன்று குறைந்த அளவிலான செல்போன்கள், இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா சீனா அளவிலேயே தயாரிக்க முடிகிற ஒரே நாடு இந்தியா. அமெரிக்காவால் அவ்வளோ வேகமாகவும் குறைந்த விலையிலும் செய்ய முடியாது அப்படிங்கிறதும் அவங்க குறிப்பிடுறாங்க. அமெரிக்கா மத்திய கிழக்கு நாடுகளில் தன்னுடைய இராணுவ மற்றும் நிதி இருப்பை குறைத்து வருது. இந்த நிலையில் அந்த நாடுகளில் வளரக்கூடிய இந்தியாவின் செல்வாக்கு மற்றும் அதன் பாதுகாப்பு பங்கு அந்த நாடுகளை நிலைப்படுத்தலாம். சீனாவுடைய முக்கிய வர்த்தக மற்றும் எரிசக்தி வழிகளில் இந்தியா அமைந்திருப்பது சீனாவின் ஓங்குதலை, சீனாவுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடும். அப்போ நீண்டகால அடிப்படையில் பார்த்தா இந்தியாவின் பங்கு அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது அமெரிக்காவுக்கு. அமெரிக்காவுக்கு இந்தியா மிக முக்கியமான ஒரு நாடு. அப்படிப்பட்ட இந்தியாவை நம்ம பகிர்ந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2023ஆம் ஆண்டு உலக அளவிலான அதிக மக்கள் தொகை பட்டியலில் சீனாவை தாண்டி விட்டது இந்தியா. சீனாவினுடைய அதிக வயதான மக்கள் தொகையை போல கிடையாது இந்தியாவினுடையது. இந்தியாவினுடைய மக்கள் தொகை அதிக இளைஞர்களை கொண்டதாக இருக்கிறது. இந்தியா வளர வளர சீனாவின் வளர்ச்சி சுருங்கும். கம்யூனிஸ்ட் சீனாவை போல அல்லாமல் வளரும் ஜனநாயக நாடான இந்தியா உலகிற்கு அச்சுறுத்தல் இல்லை என்று அவங்க எழுதியிருக்காங்க. இந்தியா அப்படிங்கிறது ஒரு வளரக்கூடிய நாடு. இந்தியா இனி வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய ஆண்டுகளில் இன்னும் அதிகமாக வளரும். அப்படிப்பட்ட இந்தியா பொறுத்தவரைக்கும் உலகிற்கு அச்சுறுத்தல் இல்லாத ஒரு நாடு அது அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்தியாவை அமெரிக்கா பகைத்துக் கொள்ளக்கூடாதுங்கிறது அவங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதே போல் ட்ரம்ப்புக்கு ஒரு நெருக்கடி ஏற்படக்கூடிய வகையில் அவங்களுடைய நடவடிக்கையும் பேச்சும் அப்படிங்கிறது அமைந்திருக்கிறது. ட்ரம்ப் எடுக்கக்கூடிய முடிவு தவறானதை அவங்க சுட்டி காட்டுறாங்க. அமெரிக்காவில் இறக்குமதி ஆகக்கூடிய சீன பொருட்களுக்கு 145% வரி, சீனாவில் இறக்குமதி ஆகக்கூடிய அமெரிக்க பொருட்களுக்கு 125% வரி விதிக்கப்பட்டிருந்துச்சு முதல்ல. இப்படி ரெண்டு நாடுகளும் மாறி மாறி, அமெரிக்கா சீனா மாறி மாறி என்ன பண்ணுறாங்க, ராக்கெட் வேகத்தில் பரஸ்பர வரிகளை விதிக்கிறாங்க. இப்போ அமெரிக்காவோட வேஷம் வெளிப்பட்டிருக்கு சொன்னேன் இல்லையா, அதுதான் இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ ரெண்டு நாடுகளும் மாறி மாறி ராக்கெட் வேகத்தில் வரிகளை விதிக்கிறாங்க. ஆனால் என்ன ஆகுது, இது கடந்த ஏப்ரல் முதல் ஜூன் வரை தான் இது நடந்தது. அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா சமாதானம் ஏற்படுது சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும். இப்போது அமெரிக்க பொருட்கள் மீது சீனாவில் 10% வரி மட்டும் தான் இருக்குது. சீன பொருட்கள் மீது அமெரிக்காவில் வெறும் 10 விழுக்காடு வரி மட்டும் தான் இருக்குது. முன்னாடி அறிவிக்கப்பட்ட 145% வரி அமலுக்கு வர்றதுக்கான 2வது காலக்கெடுவையும் இப்போது அறிவிச்சிருக்காரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். முன்னர் கொடுக்கப்பட்ட அந்த காலக்கெடு அப்படிங்கிறது 21ஆம் தேதி அமலுக்கு வர இருந்தது. ஆனால் இந்த காலக்கெடுவை மேலும் 90 நாட்கள் நிறுத்தி வச்சிருக்காரு ட்ரம்ப். இது குறித்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவருடைய சோசியல் மீடியாவில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. சீனாவுக்கான 90 நாள் வரி நிறுத்தத்திற்கான உத்தரவில் கையெழுத்திட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இந்தியா பிரேசிலை விட ரஷ்யாவில் இருந்து அதிக எண்ணெய் இறக்குமதி செய்வது சீனா தான். ஆனால் இதுவரை அதற்கான வரியை சீனா மீது அமெரிக்கா விதிக்கலை. இதுதான் எவ்வளோ பெரிய பாகுபாடுன்னு பாருங்கள். இந்தியா மீது அமெரிக்கா ஏன் வரி விதிக்கிறாங்க? ரஷ்யாவோட நீங்கள் வர்த்தகம் மேற்கொள்கிறீங்க, எண்ணெய் வாங்குறீங்க, அதனால் வரி விதிக்கிறேன், அபராதம் விதிக்கிறேன் அப்படின்றாரு. ஆனால் நம்மளை விட அதிகமாக சீனா வாங்குறாங்க ரஷ்யா கிட்டத்துக்கு எண்ணெய். ஆனால் சீனாவுக்கு அமெரிக்கா எந்தவித அபராதம் வரியும் விதிக்கல, வெறும் 10 விழுக்காடு மட்டும் தான் இருக்குது. இது எவ்வளோ பெரிய ஒரு வெட்ட வெளிச்சம், ஒரு வேஷம் அப்படிங்கிறது வெளியில் வந்திருக்குன்னு பாருங்கள். அப்போது அமெரிக்காவின் நோக்கம் அப்படிங்கிறது ரஷ்யாவோட வர்த்தகம் பண்ணுறது கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அமெரிக்காவே ரஷ்யா கிட்டேருந்து வாங்குறாங்க, நிறைய பொருட்கள் இறக்குமதி பண்ணுறாங்க. அப்போது அவங்க பண்ணலாம், சீனா பண்ணலாம், இந்தியா மட்டும் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? இது பற்றி அமெரிக்கா யோசித்து வரதா, அதாவது சீனாவுக்கு வரி விதிக்கிறதை பற்றி யோசித்து வரதா அமெரிக்காவுடைய துணை அதிபர் JD Vance தெரிவித்திருக்காரு. இதெல்லாம் சும்மா ஒரு கண் துடைப்பு மாதிரி தான். ஆனால் சீனா மீது வரி விதிப்பதற்கு அமெரிக்கா துணியாது, அதை நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, தயங்குவாங்க. இப்போது ட்ரம்ப் கையெழுத்து போட்டிருக்கக்கூடிய உத்தரவில் இந்த அபராதம் குறித்து எதுவுமே சொல்லப்படலை. சீனாவுக்கு நாங்கள் அபராதம் விதிக்க போகிறோங்கிற மாதிரி எதுவுமே சொல்லலை. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு மட்டும்தான் அபராதம் வரி அதிகம்.
ரஷ்யாவோட வர்த்தகம் பண்ணுற சீனாவுக்கு எந்தவித அபராதமும் வரி அதிகமும் கிடையாது. ரஷ்யாவோட அமெரிக்கா வர்த்தகம் பண்ணுறாங்க, ஆனால் அதை அவங்க எதுவும் மாற்றிக்க மாட்டாங்க. இந்தியா மட்டும் வர்த்தகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுங்கிற அவன் அமெரிக்காவின் மிகப்பெரிய ஒரு வேஷம் அப்படிங்கிறது வெளிப்பட்டிருக்கு. அப்போ நோக்கம் அப்படிங்கிறது ரஷ்யாவோட வர்த்தகம் பண்ணுறது கிடையாது, வேறு உள்நோக்கத்தோடு செயல்படுறாங்கிறது தான் உண்மையாக இருக்குது.